ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் ஒரு சுவை கசப்பு. அந்த கசப்பை நாம் ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை எடுத்துக்கிறோம்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். வாரத்துக்கு 3 வாட்டியாவது இந்த கசப்புங்கிற சுவையை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். சில பேர் நினைப்பீங்க, கசப்பு உடம்புக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் பாவக்காய் மாதிரிலாம் சாப்பிட எனக்கு பிடிக்காது, அது ரொம்ப கசக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு தான் சொல்கிறேன், வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயமும் கசப்பு தான். இந்த வெந்தயத்தை ஒரு 2 ஸ்பூன் நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிங்க. இந்த தண்ணியில் கசப்பு சுவை ரொம்பலாம் தெரியாது. கசப்பு எடுத்துக்கணும், ஆனால் கசப்பு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெந்தய தண்ணி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம கசப்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வெயிட் லாஸும் ஆன மாதிரி இருக்கும். 2 in 1. அதனால் இந்த வெந்தய தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த வெந்தய தண்ணி குடிக்கும்போது நம்ம பாடியில் சுகரோட அப்சர்ப்ஷன் ஸ்லோ ஆகும். அதனால் நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சுகரை கண்ட்ரோல் பண்ண இது ரொம்பவே ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறத தவறாமல் எடுத்துக்கோங்க. ஆனால் சுகர் பேஷண்ட் ஒரு டைம் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சுகர் டேப்லெட் எடுத்துகிட்ருப்பீங்க. அதுவே உங்கள் சுகரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதோட வெந்தய தண்ணியும் எடுத்துக்கும் போது இதுவும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப லோ ஆகிட போகுது. பேபிக்கு ஃபீட் பண்ணுற அம்மாங்க இந்த வெந்தய தண்ணியில் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இது பால் சுரக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி இந்த வெந்தய தண்ணி நம்ம கட்டுக்கு ரொம்பவே நல்லது. கட்டை க்ளீன் பண்ணுறதுல இந்த வெந்தய தண்ணி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம கட்டு க்ளீனாக இருந்தாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.